வெல்கம் டு நவனிகாஸ் டிஏவே. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளானை இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. 2 பேக்கெட் காளான் எடுத்துருக்கேன், அதாவது 400 கிராம் அளவுக்கு. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. அதோட 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் அரைச்சும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காளான் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. மூடி போடாமல் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் உள்ளே சேர்த்து கிளறி விட்டுருங்க. அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். மசாலா பவுடரோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருக்கு. விருப்பப்பட்டால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.